லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஜ் 18 இயர்ஸ் அபோவே நம்ம எடுக்க முடியும். எவ்வளோ நம்ம யங்ஸ்டராக இருக்கும்போது எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சின்றது நம்ம சூஸ் பண்ணுறது தான். இப்போ எனக்கு நான் ஷார்ட் டேர்மில் முடிக்கணும்னா நான் 5 இயர்ஸில் பே பண்ணி அதை க்ளோஸ் பண்ணலாம். இல்லை 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ரெகுலர் பே, இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சின்றது நம்மளோட இஷ்டம் தான். பட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸில் நான் என்ன டேர்ம் வரைக்கும் சூஸ் பண்ணணும் அது வரைக்கும் பாலிசி ஆக்டிவ்ல இருக்கும். நான் இப்போ என்னோட கிட்டுக்கு 2 இயர்ஸ் சொன்னேன், 23 இயர்ஸ் நான் பாலிசி எடுக்கிறேன். ஏன்னா 25 இயர்ஸ் இருக்கும்போது ஐம் பிளானிங் ஃபார் மேரேஜ் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த 25th இயர்ல இந்த அமௌண்ட் எனக்கு கடைக்கொண்டு டாக்குமெண்ட்ல எனக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இட்ஸ் a டாக்குமெண்ட் பிரிண்டட் பாலிசி. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா வெறும் டேர்ம் மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ அப்போ பியூர் ப்ரொடெக்ஷன் மட்டும் இருக்கும். அதனால தான் அதில் ஹியூஜ் கவரேஜ் இருக்கு. இப்போ இந்த யூலிப் பாலிசியில் என்ன ஆகும்னா, நான் இப்போ சிங்கிளா இருக்கேன், அப்போ நான் வந்து 50 lakhs இல்லை 1 crore எடுத்துட்டேன். ஓகே, ஃபியூச்சர்ல நான் அதே பாலிசியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் ஒரு அட்வைசர் கிட்ட போகணும். உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பெஸ்ட்னு போட்டா வரும், என்ன பிளான் பெஸ்ட்னு போட்டா வரும், பட் அது எனக்கு சூட் ஆகுமா? எலெக்ட் பண்ணப்பறம் அந்த நாமினிக்கு ஏதோ ஆயிடுச்சு, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்? வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பாட்காஸ்ட்டில் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட பார்த்தீங்கன்னா மிஸ் பானு பிரியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி மட்டும் இல்லை, ஆஸ் அன் இன்வெஸ்டராக நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட் அப்ரோச் பண்ணணும், எது சிறந்த லைஃப் இன்சூரன்ஸ், இந்த லைஃப் இன்சூரன்ஸுங்கிற இந்த கடலில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாங்கிறத பற்றி அவங்க கிட்டேருந்து தெரிஞ்சு கற்றுக்க போகிறோம். வெல்கம் பானு மேம். தேங்க்யூ. இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட முதல் கேள்வி என்னதுன்னா, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அண்ட் ஏன் அதை வந்து எல்லாரும் எடுக்கணும்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க? லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். இன்கேஸ் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஏர்னிங் மெம்பர் இறந்துட்டாரு, அவர் இல்லை அப்படின்னும் போது அந்த ஃபேமிலி மெம்பர் வந்து ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகக்கூடாது. அவங்க ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எவ்ரி இயர் ஆன் மந்த் வாட் எவர் பே பண்ணிவிட்டு ஒரு சர்டைன் பீரியடில் அவங்க இல்லைன்னும் போது அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். வாட் எவர் அவங்க எந்த கவரேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்களோ, மேபி 1 crore or 2 crore அந்த மாதிரி. ஸோ அவங்க ஃபியூச்சரில் அவங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், மேரேஜ், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு யங்ஸ்டர், எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்குள்ளே நான் ஒன்றும் போகல, ஐம் அ பேச்சுலர், நான் சம்பாதிக்கிறேன், பட் எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸில் மேரேஜ் ஆக போகுது. நான் இப்போவே எடுக்கிறது பெட்டரா லைஃப் இன்சூரன்ஸ், இல்லாட்டா மேரேஜ் ஆனப்புறம் அதில் நான் ரீசர்ச் பண்ணி எடுக்கிறது பெட்டரா? ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஜ் 18 இயர்ஸ் அபோவே நம்ம எடுக்க முடியும். எவ்வளோ நம்ம யங்ஸ்டராக இருக்கும்போது எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபிக்ஸட் ப்ரீமியம். ஸோ நான் ஒரு 21, 22 அந்த ரேஞ்சில் எடுக்கிறேன்னா என்னோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இயர்லியே வந்து ஒரு 15,000 to 18,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, ஸோ டில் என்னோட 80 இயர்ஸ் வரைக்கும் இந்த கவரேஜ் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோல் லைஃப் பாலிசிஸும் இருக்குது. ஓகே. ஸோ நான் இன்னைக்கு டேட்டில் என்ன ப்ரீமியம் எடுக்கிறனோ இதுதான் நெக்ஸ்ட் நீங்கள் 10-15 இயர்ஸ் பே பண்ணுவீங்க. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகாது. ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்கும்போது எடுக்கும்போது என்ன பெனிஃபிட் இருக்கும்னா ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது அந்த ஏஜில். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு 40, 45 ப்ளஸ் அந்த மாதிரி நான் போகும்போது கண்டிப்பாக எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். அந்த டைமில் என்ன ஆகும்னா அந்த பாலிசி மேபி ரிஜெக்ட் ஆகலாம். எடுக்கும்போது ப்ரீமியம் வந்து 45 இயர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஓகே. ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லோடிங்லாம் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம 20-25 எடுக்கும்போது நம்மளோட ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். ஓகே. நமக்கு வந்து எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் எடுக்கிறதுனால ஃபியூச்சரில் கிளைம் 100% கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ லெட்ஸ் சே நான் வந்து யங்காக இருக்கும்போது நான் எடுக்க விட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 40-45 இயர்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ எனக்கு எடுக்கணும்ட்டு இருக்குது. எனக்கு இப்போ அதோட அவசியம் வந்து எனக்கு புரிய வந்திருக்கு. ஓகே. நான் இப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். இப்போ 40 to 45 இயர்ஸ்னும் போது நீங்கள் ஒரு 22ல் நான் வந்து 15,000 ப்ரீமியம் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 40-50,000 ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இன்கேஸ் நமக்கு ஒரு டயபெட்டிஸோ இல்லை பிபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் வந்து ரேட் அப் ஆகும். ஓகே. இன்கேஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாலிசி கேன்சலேஷன், ரிஜெக்ஷன் கூட நடக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக எடுக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த சினாரியோலாம் இருக்குது. இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்கோ, ஒரு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, அதுக்கு நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன். இப்போது வியாதி இருக்கிறவங்களுக்கோ ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க அண்ட் அவங்களோட ஹெல்த் வந்து கேரண்டீட் கிடையாதுன்ட்டு வச்சுக்கோங்களேன், ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட ஹெல்த் கேரண்டி இல்லைன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் லைஃப் இன்சூரன்ஸ் இன்னும் தேவை. பிகாஸ் அவங்களோட ஹெல்த் கேரண்டி இல்லை, அவங்க இல்லைன்னா நாளைக்கு ஃபேமிலியை யாராவது பார்த்துக்கணும். அப்போ அந்த இடத்துல தானே அஃபோர்டபுளாக இருக்கணும். அங்கே ப்ரீமியம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா
எப்படி அந்த சிச்சுவேஷன்ல அவங்களால எடுக்க முடியும்? கரெக்ட் நீங்க சொல்றது. பட் ஆ. நான் யங்கர் ஏஜ்ல எடுக்கும்போது என்னோட ஆ. லைஃப் ரிஸ்க் கம்மி. ஓகே. ஸோ அதனால பிரீமியம் கம்மியா இருக்கு. ஓகே. நான் ஒரு 40, 50, 55 போம்போது என்னோட லைஃப் ரிஸ்க் அதிகம். ஓ! ஸோ ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரீமியமும் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 20 ஆர் 21 இருக்கேன். ம். என்னோட பிரீமியம் வந்து சீப்பர்ன்ட்டு நீங்க சொல்றீங்க. ஃப்ரீக்வென்சி எப்படி? அதாவது இப்போ நான் கம்மி வயசுல எடுத்தேன்னா, என்னோட ஃப்ரீக்வென்சி ஆஃப் பிரீமியம் டிஃபர் ஆகுமா? இல்லாட்டா ஃப்ரீக்வென்சி ஆஃப் பிரீமியம் இஸ் த சேம் ஃபார் எவ்ரி சிங்கிள் லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸரா? ஃப்ரீக்வன்சின்றது நம்ம சூஸ் பண்றது தான். ம். இப்போ எனக்கு நான் ஷார்ட் டெர்ம்ல முடிக்கணும்னா, நான் 5 ம். இயர்ஸ்ல பே பண்ணியும் அத க்ளோஸ் ம். பண்ணலாம். ம். இல்ல 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் ரெகுலர் பே இந்த மாரி ஃப்ரீக்வன்சின்றது நம்மளோட ம். இஷ்டம் தான். ம். பட் நீங்க ஒரு 25, 30 இயர்ஸ்ல எடுக்கும்போது, நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் கண்டிப்பா நம்ம வொர்க் பண்ணுவோம். ம். அப்படின்ற மாரி நீங்க 20 இயர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே. இதுவே ஒரு 55ல போயிட்டு நம்ம 20 இயர்ஸ் ஃப்ரீக்வன்சி சூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் நம்ம ஒரு 5 டூ 10 இயர்ஸ் தான் வொர்க் பண்ணுவோம். ஆமா. ஸோ அப்போ 5 டூ 10 இயர்ஸ்ல நான் பே பண்ணி முடிக்கணும்னும்போது, அந்த இடத்துல பிரீமியம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ நம்ப ஏர்லியர் ஏஜ்ல யங்கஸ்ட் ஏஜ்ல எடுக்கும்போது, நம்மளோட பிரீமியம் ஃப்ரீக்வன்சி நம்ம 20 இயர்ஸ்குள்ள சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் நம்ப கொஞ்சம் ஓல்டர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீக்வன்சி நான் 20, 25 சூஸ் பண்ண முடியாது. கஷ்டமா இருக்கும். புரியுது. ஏன்னா, அந்த டைம்ல நான் வொர்க் போக மாட்டேன். கரெக்ட். ஸோ என்னோட எம்ப்ளாய்மென்ட் அபோவ் 55, கரெக்ட். 60 அந்த ரேஞ்ச் வரும்போது, என்னால பே பண்ற கெப்பாசிட்டி கம்மியாயிடும் கரெக்ட். அந்த இடத்துல. கரெக்ட். இப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்ட்டு எடுத்தாலே, இதுக்கு அடியில நெறைய கேட்டகரிஸ் வருது. கரெக்ட்டா? ம். ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா? இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னதுன்ட்டு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா, எங்களோட ஆடியன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷூர். ம். ஃபர்ஸ்ட் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ். ம். டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா, பியூர் டெத் கவர். இந்த டெத் கவர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருஷம் வரைக்கும் பாலிசி டெர்ம் வேணும்னு சொல்லிட்டு. மேபி 80, 85 இல்ல ஹோல் லைஃப் பாலிசியும் இருக்கு. 99 வரைக்கும் கூட நம்ம வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ். இந்த பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ்ல நான் என்ன டெர்ம் வரைக்கும் சூஸ் பண்ணனோ, அது வரைக்கும் பாலிசி ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஏஜ் இப்ப 30 ம். அப்படின்னா, நான் டில் 80 இயர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்றேன். ஓகே. 80 இயர்ஸ் வரைக்கும் பாலிசி லைவ்ல இருக்கும். ஓகே. 80 இயர்ஸ்க்குள்ள சம்திங் ஹேப்பன் அப்படின்னா, ம். என்னோட நாமினிக்கு 1 crore குடுத்துருவாங்க. 2 ஓகே. crore குடுப்பாங்க. நான் என்ன சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. 80 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சர்வை பண்ணிட்டேன்னா, எனக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வராது. ஓகே. இது பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ். ஓகே. இதுலயே செகண்ட் ஆப்ஷன் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். ஓகே. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் பே பண்ணிக்கலாம். 80 இயர்ஸ் வரைக்கும் பாலிசி டெர்ம் எடுத்திருக்கேன். ம். 80 இயர்ஸ்க்குள்ள நான் இறந்துட்டேன்னா, என்னோட நாமினிக்கு அந்த சம் ம். அஷ்யூர்ட் குடுப்பாங்க. ம். இன் கேஸ் 81st இயர் நான் சர்வை பண்ணிட்டேன்னா, ம். நான் இந்த இன்சூரன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பேன் இல்லையா? ம். அந்த அமௌண்ட்ட மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே. தட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். ஓகே. ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணிட்டு நெட் பிரீமியம் நான் என்ன பே பண்ணியிருக்கனோ, ஓகே. அத எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கும், செகண்ட் ஆப்ஷனுக்கும் பிரீமியம் வைஸ் வந்து ஒரு 5 to 10,000 ரூபீஸ் இன்கிரீஸ் ஆகும். ஓகே. ஏன்னா, இது நமக்கு ரிட்டர்ன் குடுக்கறதுனால. ஓகே. இந்த 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்டோன்மென்ட் பாலிசி. ம். ஃபர்ஸ்ட்டு சொன்ன டெர்ம் இன்சூரன்ஸ்ல டெத் கவர், லைஃப் கவர் மட்டும் தான் இருக்கும். ம். இந்த என்டோன்மென்ட் பாலிசி எப்படி வொர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பிளஸ் லைஃப் கவர். ம். சேவிங்ஸ் பிளஸ் லைஃப் கவர்னா, மேபி நான் சூஸ் பண்ணிக்கலாம். 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸ் டெர்ம் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கிட்ஸ்க்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ம். சைல்டு எஜுகேஷன் பிளான் அந்த மாரிலாம். ம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இயர்ஸ் என்னோட கிட் இருக்காங்கன்னா, ம். நான் வந்து அரவுண்ட் ஒரு 25 இயர்ஸ்ல அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னா, ம். நெக்ஸ்ட் ஒரு 23 இயர்ஸ்க்கு அந்த பிளான் எடுத்துக்கலாம். ஓகே. ஓகேவா? ஸோ அந்த மேரேஜ் பிளானாவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இத. ஓகே. ஸோ அந்த 23 இயர்ஸ்க்கு நான் இந்த பிளான் சூஸ் பண்றேன்னா, 23 இயர்ஸ் முடிஞ்சதும் எனக்கு ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். ஓகே. என்டோன்மென்ட் பாலிசி எப்படி வொர்க் ஆகும்னா, சேவிங்ஸும் இருக்கும், லைஃப் கவரும் இருக்கும். ஓகே. நம்ம டெர்ம் பாலிசில 1 crore லைஃப் கவர் பார்த்தோம் இல்லையா? ஆமா. அந்த மாரி இருக்காது. லைஃப் கவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே. ஒரு 10 lakh, 20 lakh அந்த மாரி இருக்கும். ஓகே. ஏன்னா சேவிங்ஸும் இருக்கிறதுனால. சேவிங்ஸும் இருக்கிறதுனால ஓகே. லைஃப் கவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டெர்ம்ல நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒரு லம்ப் சம் அமௌண்ட் குடுப்பாங்க. ஓகே. இது என்டோன்மென்ட் பாலிசி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூலிப் பாலிசி. ம். யூலிப் பாலிசின்றது யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் சொல்லுவாங்க. ஓகே. இட்ஸ் ரிலேட்டட் டூ மார்க்கெட். ஓகே. ஸோ ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து டெர்ம்ல அதாவது லைஃப் கவர் குடுப்பாங்க. ஓகே. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்ட மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மார்க்கெட்ல நம்மது ஸ்டாக்ஸ் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில இன்வெஸ்ட் பண்ணி, ஓகே. மார்க்கெட்ட பேஸ் பண்ணி தான் அதோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகே. கேரண்டீட் கிடையாது அது. ஓகே. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அவைலபிள் லைஃப் இன்சூரன்ஸ்ல. மேம், இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ம். இப்போ இந்த 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் நீங்க ம். சொல்லியிருக்கீங்க ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்க சொன்ன டெர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ம். எனக்கு அந்த ப்ராடக்ட் மேல அவ்வளோ நாலேட்ஜ் கிடையாது. ஸோ நீங்க சொன்னீங்க டெர்ம் இன்சூரன்ஸ்லயே ஒரு கேட்டகரியில ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கிடைக்கும். ம். இன்னொன்னுத்துல கிடைக்காது. எஸ்.
ஸோ ஏன் இந்த மாரி? பிகாஸ் பொதுவாவே இப்போ பார்த்தீங்கன்னா, எனி இன்சூரன்ஸ்ல கேரண்டி கிடையாது. அந்த லைஃப் கவர்க்குள்ள அந்த கவர் பீரியட்குள்ள ஏதாவது பேடா ஆகுங்கிறது. ம். ஸோ யாரா இருந்தாலுமே அந்த கவர் பீரியட கிராஸ் பண்ணி லிவ் ஆனாங்கன்னா, அந்த பிரீமியம் கட்டினது பேசிக்கா வேஸ்ட் ஆஃப் மனின்ட்டு சொல்ல முடியாது. பட் அதில அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. அந்த பைசா கட்டின பைசா அதுலேருந்து. ஸோ ஏன் எல்லாத்துலயுமே ஒரு பிரீமியமோட பைசா மட்டும் ரிட்டர்ன் பண்ணாம இருக்காங்க? ஏன் அதில மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி மட்டும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸோட கான்செப்ட்டே ஷேரிங் ஆஃப் லாஸ் தான். ம். ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு 100 பேர் இன்சூரன்ஸ் எடுக்குறாங்கன்னா, ம். 100 பேரும் கிளைம்க்கு போறதில்ல. ஓகே. ரேஷியோ ஒருத்தர் தான் போவாங்க. ஓகே. மத்தவங்களோட அமௌண்ட்ட லாஸ தான் நம்ம எடுத்து ஷேர் ஓகே. பண்றோம். ஓகே. இதான் கான்செப்ட் ஓகே. ஓகேவா? ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ன்ற ஆப்ஷன் இதுவரைக்கும் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3, 4 இயர்ஸா தான் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனே கிடையாது. ஓகே. அதனால நெறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாரி கேட்கறதுனால தான், ஓகே. இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. பிரீமியம ஸ்லைட்டா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்கேஸ் எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நான் விரும்புனேன்னா, அந்த இன்கிரீஸ் பண்ணி அந்த பிரீமியம நான் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. பிரீமியம் டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு கொஞ்சம் சீப்பரா தான் வேணுன்றவங்களுக்கு ஓகே. இந்த நார்மல் பாலிசி குடுப்போம். அண்ட் அடுத்தது வந்து நீங்க அந்த என்டோவ்மென்ட் பிளான பத்தி ம். பேசினீங்க. இதுல எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீங்க யூலிப்ன்ட்டு ஒண்ணு சொல்றீங்க. ம். வேற என்னன்னா, நீங்க இன்சூரன்ஸ்க்கு கட்டுற மொத்த பைசாலேருந்து ஒரு போர்ஷன் உங்களோட லைஃப் கவருக்கு போகும். ம். இன்னொரு போர்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் ஆகும். ம். இப்போ வந்து அந்த இன்வெஸ்ட் ஆகுற பைசாவுமே நாளைக்கு நல்ல ரிட்டர்ன் தரடுச்சு. அதையுமே நான் என்னோட பெர்சனல் ரீசனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? லைக் கண்டிப்பா. எனக்கு என்னோட குழந்தையோட மேரேஜ்க்கோ ஆர் ஆமா. ஒரு கல்யாணத்துக்கோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் எனக்கு செப்பரேட்டா என்டோவ்மென்ட் அப்போ தராங்க? ஓகே. இதுல ஏன் ஸோ டிஃபரன்ஸ்? இது என்னன்னா, என்டோன்மென்ட் இட்ஸ் a guaranteed ரிட்டர்ன். ஓகே. இன்னைக்கு டேட்ல வந்து நான் இப்போ என்னோட கிட்டுக்கு 2 இயர்ஸ் சொன்னேன். ம். 23 இயர்ஸ் நான் பாலிசி எடுக்கிறேன். ஏன்னா ம். 25 இயர்ஸ் இருக்கும்போது ஐ அம் பிளானிங் ஃபார் மேரேஜ் அப்படின்ற ம். மாரி. ஓகே. அப்ப அந்த 25த் இயர்ல இந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கும்னு டாக்குமெண்ட்ல எனக்கு குடுத்துருவாங்க. ஓகே. இட்ஸ் a டாக்குமெண்ட் பிரிண்டட் பாலிசி. ஸோ ஓகே. எனக்கு கேரண்டீடா கிடைச்சிரும். ஓகே. ஓ! ஓகேவா? ஓகே. இதுவே வந்து யூலிப் வந்து அப்படி கிடையாது. ஓகே. இட்ஸ் டிபெண்ட்ஸ் மார்க்கெட். ஓகே. மார்க்கெட் நல்லா போச்சுன்னா, எனக்கு என்டோன்மென்ட்ல வந்த ரிட்டர்ன விட டபுளாவும் வரலாம். ஓகே. மார்க்கெட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, என்டோன்மென்ட்ட விட ரொம்ப கம்மியாவும் வரலாம். ஓகே. ஸோ அந்த இடத்துல எனக்கு ரிஸ்க் இருக்கு. எனக்கு ரிஸ்க் ஓகே அப்படின்னா, நான் அதுல போலாம். ம். யூலிப்ல போலாம். ம். இல்ல எனக்கு ரிஸ்க்லாம் வேண்டாம். நான் கட்டின காசு எனக்கு கேரண்டீடா வேணும். ம். அப்படின்னு நெனச்சோம்னா, ம். இப்ப நம்ம பேங்க்ல எப்படி ஒரு எஃப்டி, ஆர்டிலாம் போடுறோம். ம். அந்த மாரி கேரண்டீட் ப்ராடக்ட் என்டோன்மென்ட். பட் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நான் ம். ஒரு என்டோவ்மென்ட் பிளான் எடுத்துக்கிறேன்னா, லெட்ஸ் சே எனக்கு காட் ஃபார்பிட் ஏதோ ஆயிடுச்சு. ம். என்னோட நாமினிக்கு பைசா போகும். பட் இப்போ பைசா ஸ்ப்ளிட் ஆகுறதுனால, என்னோட நாமினி வந்து அதாவது அந்த பிளானோட கவர மட்டும் தான் கிளைம் பண்ணிக்கணுமா? அந்த கவர் அமௌண்ட் என்னதோ அத மட்டும் தான் அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியுமா? இல்லட்டா அந்த சேவிங்ஸ் எவ்வளோ அதுவரைக்கும் சேவ் ஆயிருக்கோ அதையும் கிளைம் பண்ணிக்கலாமா? எப்படி ஒர்க் ஆகும்? லெட்ஸ் சே நான் என்டோவ்மென்ட் பிளான் எடுத்து ம். என்னோட நாமினி வந்து பைசா வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு எப்படி பைசா கிடைக்கும் அந்த டன். பிளான்லேருந்து? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ. நீங்க வந்து ஒரு 1,00,000 ரூபாய் பிரீமியம் பே பண்றீங்க. ம். ஒரு 4 இயர்ஸ் பே பண்ணிட்டீங்க. ம். அன்பார்ச்சுனேட்டா ஏதோ ஆயிடுச்சுன்னா, ம். அந்த பாலிசில உங்களுக்கு பிரீமியம்லேருந்து 10 டைம்ஸ் இல்ல 12 டைம்ஸ் லைஃப் கவர் இருக்கும். ஓகே. விச் இஸ் 10 லேக் இல்ல 12 லேக்ஸ். ஓகே. அந்த அமௌண்ட்ட குடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஓகே. அண்ட் சேவிங்ஸ் வந்து செப்பரேட்டா நடந்துட்டே இருக்கும் இல்ல, மீன்வைல். இல்ல. அது சம் அஷ்யூர்ட் குடுத்துட்டாங்கன்னா பாலிசி க்ளோஸ் ஆயிடும். ஓ! ஓகே. ஸோ பாலிசி க்ளோஸ் ஆயிடும். பாலிசி க்ளோஸ் ஆயிடும். ஸோ க்ளோஸ் ஆகுற வரைக்கும் அந்த சேவிங்ஸ் காம்போனன்ட்டும் அதில ஆட் ஆயிட்டே ஆட் இருக்கும் ஆயிட்டே பேசிக்கா. கரெக்ட். ஓகே இன் மேடம். கேஸ் நான் அந்த 20 இயர்ஸ் இல்ல 30 இயர்ஸ் ம். நான் இருந்துட்டேன்னா, ம். அந்த டைம்ல நான் பே பண்ண பிரீமியம், அக்யூமுலேட் ஆன போனஸ் எல்லாமே சேர்த்து மெச்சூரிட்டியா ஒரு பல்க் அமௌண்ட் எனக்கு குடுத்துருவாங்க. அந்த 20 ஆர் 30 இயர்ஸ் நான் சர்வைவ் சர்வை பண்ணிட்டேன்னா, பண்ணிட்டேன்னா. ஒரு பல்க் அமௌண்ட் எனக்கு ஆமா. கிடைக்கும் ஃப்ரம் போத் த பிரீமியம் அண்ட் சேவிங்ஸ் 2மே சேர்த்து. சேவிங்ஸ் இன் த சென்ஸ் அது போனஸ் கால்குலேஷன் அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஓகே. அந்த மாதிரி நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டில கிடைக்கும். அண்ட் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எந்த பேசிஸ்ல கால்குலேட் ஆகும்? இது வந்து நம்ம இப்போ ம். வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்க்கு கவர் எடுத்திருக்கோம்னா, ம். அந்த கவர் அமௌண்ட் ஃபுல்லா கிடைக்குமா? இல்லாட்டா அதில ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்குமா? இல்லாட்டா எப்படி இந்த இல்ல. கால்குலேஷன் நடக்கும்? மெச்சூரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ம். ஒரு ப்ராடக்ட்ல ஒரு ஒரு மாரி குடுப்பாங்க. ம். ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எல்லா ப்ராடக்ட்க்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கு. ம். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி ப்ராடக்ட்ல வந்து நான் பே பண்ண டோட்டல் பிரீமியம். ம். எனக்கு சில போனஸ்லாம் அக்கர்ட் போனஸ் ம். சொல்லுவாங்க. ம். சிம்பிள் ரெவிஷனரி போனஸ். ஓகே. இந்த போனஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் ஓகே. என்னோட மெச்சூரிட்டி அமௌண்ட். இப்போ யூலிப்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ம். நான் வந்து இப்போ நான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னாலே ஆப்வியஸா அதில இன்வெஸ்ட்மென்ட் காம்போனன்ட் இருக்கு. ம். ஆனாலுமே நான் மெயினா எடுக்கிறது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு பைசா வரணுன்ட்டு. ம். இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு யூலிப் எடுக்கிறேன். நான் இப்போ நான் எடுக்கிற டைம் பீரியட்ல மார்க்கெட்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. அண்ட் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. இப்போ அந்த மார்க்கெட் கீழ டவுனா இருக்கிறதுனால, இப்போ என் ஃபேமிலிக்கு வர பைசா கம்மி ஆகுமா? இல்லாட்டா அது எப்படி ஒர்க் ஆகும்? ஓகே. ஸோ யூலிப்ல வந்து இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னா ம். 2 ஆப்ஷன் இருக்கு. ம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எக்ஸ் சம் அஷ்யூர்ட் குடுத்துருவாங்க. ம்.
சம் அஷ்யூர்ட் ம். ப்ளஸ் என்னோட ஃபண்ட் வேல்யூ இருக்கும். ம். நான் ம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் ம். பண்ணிட்டு இருக்காங்களே, அதில் ம். ஃபண்ட் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ம். விச் எவர் இஸ் ஹையர் அது என்னோட நாமினிக்கு கிடைக்கும். ஓ! ஓகே. ஒன்று சம் அஷ்யூர்ட் கிடைக்கும், ஆ. இல்லைனா ஃபண்ட் வேல்யூ. ஓகே. எது அதிகமாக இருக்கோ அதுதான் என்னோட நாமினிக்கு கிடைக்கும். ஓகே. பட் 2மே சேர்ந்து கிடைக்காது. சேர்ந்து கரெக்ட்டா? கிடைக்காது. இப்போ நான் யூலிப் எடுக்கிறேன்னா, ம். பைசா வந்து நான் போடுற மொத்த பைசாவும் ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? ம். ஒரு போர்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போறது. இன்னொரு போர்ஷன் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்கு போகுது. அப்படி ஸ்ப்ளிட் ஆகுறச்ச 2 இடத்துலயும் என்னோட அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தட் ஐ கேன் கெட் வில் நவ் கெட் அஃபெக்டட்ல. அது அஃபெக்ட் ஆகும்ல என்னோட ரிட்டர்ன்ஸ்ல? அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஆ. டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஆ. வெறும் டேர்ம் மட்டும் தான் கவர் ஆகும். ஆ. ஸோ அப்போ பியூர் ப்ரொடெக்ஷன் மட்டும் இருக்கும். அதனால ஓகே. தான் அதில் ஹியூஜ் கவரேஜ் இருக்கு. இப்போ இந்த யூலிப் பாலிசியில் என்ன ஆகும்னா, நீங்க ம். இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஓகே. ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒரு பார்ட் வந்து நம்மளோட லைஃப் கவர் ஆகுது. ஓகே. ஒரு பார்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆகுது. ஓகே. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் தனியா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் தனியா அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல பண்ணும்போது காம்பினேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறதுனால, ஓகே. இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னும்போது நமக்கு விச் எவர் இஸ் ஹையர் யூலிப்ல மார்க்கெட் ஓகே. நல்லா போச்சுன்னா, நமக்கு ஓகே. அதுவும் கிடைக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் சம் ஓகே. அஷ்யூர்ட் கிடைக்கும். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா, லெட்ஸ் சே நான் ஒரு நாமினிய எலெக்ட் பண்ணிடுறேன். எலெக்ட் பண்ணப்புறம் அந்த நாமினிக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அந்த நாமினி காட் ஃபார்பிட் காலமாயிட்டாங்களோ, இல்லாட்டா ம். மாத்தணுமோ நாமினிய. அந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்? நாமினி சேஞ்ச் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான். ம். ஜஸ்ட் நம்மளோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடில இருந்து ஒரு ம். மெயில் பண்ணா போதும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகே. இந்த நாமினிக்கு பதில் நான் இவங்கள சேஞ்ச் பண்றேன் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டுட்டு, ஓகே. ஒரு ஐடி ப்ரூஃப் ஓகே. ஏதாவது ஒண்ணு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகே. வித்தின் 15 to 20 வொர்க்கிங் டேஸ்க்குள்ள நம்மளோட நாமினி சேஞ்ச். அப்டேட் ஆயிடும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இன் கேஸ் என்னோட நாமினி இறந்துட்டாங்க ம். அப்படின்னாலும், இதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ இதே பண்ணணும். ப்ரொசீஜர் தான். ஓகே. இன் கேஸ் நான் பண்ணவே இல்ல, ம். ஓகேவா? அப்போ ம். நான் இறக்கும்போது என்னோட நாமினி இருக்க மாட்டாங்க. ம். அப்போ என்னோட லீகல் ஏர் யாராவது தான் போய் ம். கிளைம் வாங்கணும். ம். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, என்னோட சன்னோ, டாட்டரோ போய் கிளைம் வாங்கும்போது, ம். லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே. அத வாங்கி லீகலா அத மூவ் பண்ணணும். ஓகே. பட் அப்போ என்ன ஆகும்னா, கிளைம் ப்ரொசீஜர் லேட் ஆகும். ஓ! ஓகே. ஈஸி. அதாவது நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருந்தா வெரி ஈஸி. ஈஸியா எல்லாமே ஈஸி. காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆமா. இவங்க அத சேஞ்ச் பண்ணாததுனால, லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கி, ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் மூவ் பண்ணி, நமக்கு ஓ! வெரிஃபிகேஷன்லாம் வருவாங்க. இவங்க தான் இவங்க லீகல் ஏரான்னு சொல்லிட்டு. ஸோ ஓ! இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு நமக்கு கிளைம் வர்றதுக்கு இட் வில் டைம் டேக் ஆகும். டைம். இப்போ வந்து லெட்ஸ் சே நான் ஒரு 1 crore ஒரு கவர் எடுக்கிறேன். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னன்னா, நான் 1 crore எடுக்கிறேன்னா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, என் ஃபேமிலிக்கு 1 crore வரும். கரெக்ட்டா? இப்போ இன்ஃப்ளேஷன் இதனால என்ன ஆகும்னா, இப்போ இன்னைக்கியோட 1 crore வேல்யூ 10 இயர்ஸ் கழிச்சு சேமா இருக்காது. விலைவாசியும் ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ 1 crore வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ம். ஸோ இந்த மாரி சமயத்தில நான் எப்படி என்னோட கவர் அமௌண்ட்ட சூஸ் பண்ணுவேன்? சூஸ் பண்ணலாமா? அது முதல் கேள்வி. அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, நான் எப்படி இத அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா விலைவாசிங்கிறது எப்பவுமே ஏறிண்டே தான் இருக்கும். ம். ஸோ நான் என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஷார்ட் பீரியடுக்கு எடுக்கல. 20, 25 இயர்ஸ் அந்த மாரி எடுக்கிறோம். ஸோ அந்த 25 இயர்ஸ்ல விலைவாசி, இன்ஃப்ளேஷன்லாம் நல்லா ஏறலாம். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணணும்? ஸோ இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ம். இப்ப நான் பாலிசி சூஸ் பண்ணும்போது, ம். நம்மளோட ஹியூமன் லைஃப் வேல்யூ ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னோட ஆனுவல் இன்கம்லேருந்து ஓகே. என்னோட ஏஜ பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன். ஓகே. இப்போ ஃபார் லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 இயர்ஸ் ஓகே. ஒரு பெர்சன் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா, ஓகே. அவரோட ஆனுவல் இன்கம்லேருந்து 30 டைம்ஸ் வரைக்கும் அவர் எடுக்கலாம். ஓகே. இப்போ அவரோட ஆனுவல் இன்கம் ஒரு 10 லேக் எடுத்துப்போமே. ஓகே. ஸோ 30 டைம்ஸ்னா ஒரு 3 crores வரைக்கும் எடுக்கலாம். ஓகே. எனக்கு ரேட்ல எலிஜிபிலிட்டி உண்டு. ஓகே. ஸோ என்னால மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ, அது வரைக்கும் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே. மேபி 3 crore இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 crores அந்த மாரி. ஓகே. ஸோ எனக்கு 3 crore எலிஜிபிலிட்டி வச்சுட்டு நான் 50 lakhs எடுக்கிறேன்னா, ம். ஃபியூச்சர்ல நீங்க போயிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கும். ஓகே. நான் இன்னைக்கு ஒரு பாலிசி எடுத்திருக்கேன். ஓகே. ஃபியூச்சர்ல நான் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே. அதுக்கு எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சிங்கிளா இருக்கேன். ம். அப்போ நான் வந்து 50 lakhs இல்ல 1 crore எடுத்துட்டேன். ஓகே. ஃபியூச்சர்ல நான் அதே பாலிசிய இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ம். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு, ம். என்னோட டிபெண்டன்ட் வந்திருப்பாங்க இல்லையா? ம். அப்போ என்னோட கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ம். அப்போ நான் அதே பாலிசிய இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கவரேஜ. ஓகே. ஸோ பாலிசி கவரேஜ வேணும்னா இன்கிரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல. இந்த சினாரியோல மட்டும் தான். ஓ! ஓகே. நான் நார்மலா போய் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. மேபி நான் சிங்கிளா இருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகுது ஆ. அப்படின்னும்போது, என்னோட பேசிக் நான் என்ன கவரேஜ் எடுத்திருக்கனோ, அதுலருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே மென்ஷன் இருக்கு. ஆயிருக்குமா? ஆமா. ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா? இந்த மாரி ஆமா. இன்கிரீஸ் கண்டிப்பா. பண்ண போறீங்கன்னா, ம். ஸோ வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம செக் எலிஜிபிளா இல்லையான்ட்டு. பண்ணுவாங்கல்ல, ப்ரூஃப்லாம் நம்ம சப்மிட் பண்ற மாரி நம்ம இருக்கும். எலிஜிபிளா இல்லையான்ட்டு. எலிஜிபிள் ஸோ ஆன்ட்டு. எல்லாருமே எலிஜிபிள் இல்ல இன்கிரீஸ் பண்ணிக்க அமௌண்ட். ஆமா. எல்லாருமே எலிஜிபிள் இல்ல. என்னோட இன்கமும் அதுக்கு எலிஜிபிளா இருக்கணும். 1.5 crore. நான் ஓ! இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒண்ணு என்னோட இன்கம் அதுக்கு மேட்ச் ஆகணும். ஓகே. எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஓகே. பிளஸ் என்னோட மேரேஜ் ஆயிருக்கு. என்னோட ஸ்பௌஸ் அடிஷனலா இருக்காங்க. என்னோட கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதனால என்னோட பேஸ் கவர்ல இருந்து ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேபி ஓகே. பொறக்குறாங்க அப்படின்னும்போது, ஆ. ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த். ஓகே. அப்போ
25% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. செகண்ட் சைல்ட் பர்த் இன்னொரு 25% இன்க்ரீஸ் ஓகே. பண்ணிக்கலாம். ஸோ இந்த சினாரியோல என்னோட கவரேஜும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. இன்னொன்னு இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் அப்படின்னு ஓகே. ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. பாலிசி எடுக்கும்போதே நான் அத சூஸ் பண்ணிட்டேன்னா, ஓகே. இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி எவ்ரி இயர் ஓகே. 5% to 10% சம் அஷ்யூர்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ புரியுது. இந்த மாரி சூஸ் பண்ணலாம். ஓகே. அப்படி இல்லன்னா, ஃபியூச்சர்ல நம்ம அடிஷனல் பாலிசி தான் எடுக்கிற மாரி இருக்கும். அடிஷனல் பாலிசி எடுக்கும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, அந்த ஏஜ்க்கு ஏத்த மாரி பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆமா. ஓகேவா? ஸோ அப்ப ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ், மெடிக்கல்ஸ் இருந்தா என்னால புது பாலிசில போய் ஈஸியா என்ரோல் பண்ண முடியாது. ம். ஸோ இந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே நான் ஒரு பாலிசி எடுத்துட்டேன். ம். பட் எனக்கு இப்போ மாத்தணும். ம். ஈஸி ப்ராசஸா இல்லட்டா ரொம்ப டிஃபிகல்ட்டா என்ன பண்ணணும்? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நம்ம எடுத்துட்டு அத சேஞ்ச் பண்ணவே ம். முடியாது. ஓகே. நான் என்ன டென்யூர் எடுக்கிறேன், என்ன ஓகே. பிளான் எடுக்கிறேன், என்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் ஓகே. பண்றேனோ, நான் டில் அத கன்டின்யூ பண்ணி தான் ஆகணும். ஓகே. இல்லன்னா பாலிசிய கேன்சல் பண்ணி தான் ஆகணும். கேன்சல் தான் பண்ணி ஆகணும். கேன்சல் தான் பண்ணணும். ஓகே. இப்போ லெட்ஸ் சே நான் எடுத்துட்டேன். என்னோட பீரியட் ஓவர். என்னோட கவர் ம். பீரியட் ஓவர் 20 இயர்ஸ். அதுக்கப்புறம் ரெனியூ பண்ணிக்கலாமா? அதே பாலிசிய? இல்லட்டா வேற பாலிசி தான் எடுத்தாகணுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாது. பண்ண முடியாது. சில பேர் அட்வைசர்ஸ் மூலியமா லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. பட் நெறைய பேர் அத பத்தி இண்டிவிஜுவலா ரிசர்ச் பண்ணரிச்சு, அந்த லைஃப் இன்சூரன்ஸோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களோட சினாரியோக்கு எப்படி அப்ளிகபிள்ன்ட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஸோ என்னோட கேள்வி என்னதுன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி லைஃப் இன்சூரன்ஸ பத்தி இண்டிவிஜுவலா ரிசர்ச் பண்ணறது ஓகேயா? அப்படி ஓகேனா, அத எப்படி பண்ணணும்? ஒரு இண்டிவிஜுவலா நான் அட்வைசர் ஹெல்ப் இல்லாம ரிசர்ச் பண்றேன்னா, அப்படி சப்போஸ் இது பண்ண முடியாதுன்ட்டு சொல்றீங்கன்னா, நான் எப்படி ஒரு அட்வைசர அப்ரோச் பண்ணுறது? நான் எப்படி எனக்கான லைஃப் இன்சூரன்ஸ கண்டுபிடிக்கிறது? ம். ஸோ இதுல 2மே பண்ணலாம். ஒண்ணு வந்து ம். நான் செப்பரேட்டா இண்டிவிஜுவலா ரிசர்ச் பண்றேன்னா, கண்டிப்பா நான் ரிசர்ச் பண்ணி பண்ணலாம். ம். பட் ஃபர்ஸ்ட்டு அதுக்கான டைம் எனக்கு இருக்கணும். ம். அதுக்கான நாலேட்ஜ், பேசிக் நாலேட்ஜாவது எனக்கு இருக்கணும். ம். இது 2மே இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா பண்ணலாம். ம். இல்ல எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பத்தி எதுவுமே தெரியாது ம். அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து கத்துக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஓகே. கண்டிப்பா ஒரு 6 மந்த் to 1 இயர் நீங்க அத ஸ்டடி பண்ணா கூட ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீங்க வெறும் அந்த ப்ராடக்ட்ட சொல்றீங்களா? இல்லாட்டா அந்த இண்டஸ்ட்ரிய சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி. ஓகே. இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ ஓகே. எனக்கு அத பத்தி பேசிக் நாலேட்ஜ் இருக்கு ஓகே. அப்படின்னா, ஓகே. எனக்கு டைம் இருக்கணும். ஓகே. அந்த டைமும் இருந்துச்சுன்னா, நீங்க ரிசர்ச் பண்ணலாம். ஓகே. இப்போ Googleல போயிட்டு ஒரு சைல்டு பிளான் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஓகே. உங்களுக்கு ஒரு 30 சைல்டு பிளான் வரும். ஓகே. ஓகேங்களா? ஆமா. அந்த 30 சைல்டு பிளான்ல எந்த பிளான் பெஸ்ட்டுன்னு நீங்க ரிசர்ச் பண்ணணும்னா, ம். ஒரு பிளானையும் எடுத்து படிச்சு, அதோட ரிட்டர்ன்ஸ் போட்டு, ஓகே. அத நீங்க ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 to 6 மந்த் ஆகும். ஓகே. இதுவே ஒரு அட்வைசர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அந்த ம். 30 சைல்டு பிளான்ல டாப் பிளான்ஸ் எதுன்னு அவர் ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகே. அவங்க அந்த இண்டஸ்ட்ரி அவங்க வொர்க்கே அதுதான். ஓகே. இது நமக்கு அடிஷனல் வொர்க். ஓகே. நம்ம வொர்க் டைம்லாம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் அதில ஸ்பெண்ட் பண்ணாவே பெரிய விஷயம். ஓகே. ஸோ அவங்களோட வொர்க்கே இதுதான்னும்போது, ஆல்ரெடி அவங்க ஃபில்டர் அவுட் பண்ணி, பெஸ்ட் டாப் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றத ஃபிங்கர் டிப்ல அவங்க வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ அவங்க உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும்போது, எது பெஸ்ட்டோ அந்த க்ரீம் ப்ராடக்ட் என்னவோ 2 to 3 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதிலிருந்து நீங்க பிக் பண்றது ரொம்ப ஈஸியா ஸோ இருக்கும். நம்மளோட சினாரியோ சொன்னோம்னா, இந்த சினாரியோவுக்கு எது பெஸ்ட் ப்ராடக்ட்ன்ட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு 2, தெரியும். 3 எஸ். பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் விக்கிறதுக்கு நெறைய பேர் நம்மள ஒரு டே டு டே பேசிஸ்ல அப்ரோச் பண்றாங்க. கரெக்ட். சில சமயம் இன் பெர்சனா அப்ரோச் பண்றாங்க. நெறைய வாட்டி கால் மூலியமாவும் அப்ரோச் பண்றாங்க. ம். பொதுவா இன்சூரன்ஸ்ன்ட்டு கால் பண்ணாலே நம்ம கட் பண்ணிடுறோம். ஏன்னா, நம்மளுக்கு 2 விஷயம். ஒண்ணு என்னடா இது திருப்பி திருப்பி இன்சூரன்ஸ்ன்ட்டு தொல்ல பண்றாங்க. இப்ப எனக்கு தேவையில்லன்ட்டு கட் பண்றோம். ம். இன்னொரு விஷயம் எனக்கு தேவையா இருந்தாலும், இவன் யாரு? இவன் எங்கேருந்து வரான்? என்னதுன்ட்டு தெரியல. இவன் சும்மா என் தலையில எதையாவது கட்ட பார்க்குறானா? இல்ல நிஜமாலே நல்ல ப்ராடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்ண போறானான்ட்டு தெரியல. ஸோ ஒரு நல்ல அட்வைசர் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஏஜென்ட் அப்படின்னா, ம். அவங்க வந்து அந்த இண்டிவிஜுவல் கம்பெனிய பத்தி மட்டும் தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா, அவங்களுக்கு அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் மட்டும் தான் தெரியும். ஓகே. ஸோ ஒரு மல்டிபிள் கம்பெனிஸ் வேணும்னா, ஒரு கன்சல்டன்ட். கன்சல்டன்ட். ஓகே. கன்சல்டன்ட் கிட்ட போறீங்கன்னா, அவங்க கிட்ட ஓகே. மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ எனக்கு ஒரு கம்பெனில வொர்க் பண்றேன்னா, ஆப்வியஸா நான் அந்த கம்பெனிய தான் ப்ரமோட் பண்ணி ஆகணும். ஏன்னா, ஓகே. அங்க தான் எனக்கு சேலரி குடுக்குறாங்க. அங்க தான் எனக்கு ஒரு இன்கம் வருது. ஓகே. எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. வேற ம். கம்பெனிய பத்தி, வேற பிளான் பத்தி என்னால சொல்ல ஓகே. முடியாது. ஓகே. நீங்க ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போனீங்கன்னா, ம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஏ, பி, சி, டின்னு 4 ஆப்ஷன் குடுப்பாங்க. ஓகே. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஓ! ஓகே. இல்ல நீங்க என்னோட ஃப்ரெண்ட் இந்த கம்பெனி எடுத்திருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா அந்த கம்பெனிய அவங்க சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு இண்டிவிஜுவல் ஏஜென்ட் கிட்ட போறத விட, ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போம்போது, ஓகே. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. உங்களால எது வேணுமோ அத பிக் பண்ணிக்க முடியும். ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ பிகினரா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நான் ஏன் ஒரு அட்வைசர் கிட்ட போணும்? எனக்கு தான் நான் ஏஐல ஏதாவது கேட்டேன்னா, ஏஐ எனக்கு பதில் சொல்லுமே. எனக்கு என்னோட சினாரியோவ நான் போட்டு பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஃபார் திஸ், பெஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் திஸ் சினாரியோனா அதுவே தந்துருமே. நான் ஏன் ஒரு அட்வைசர் கிட்ட போணும்? ஸோ உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பெஸ்ட்டுன்னு போட்டா வரும். ம். என்ன பிளான் பெஸ்ட்டுன்னு போட்டா வரும். ஆமா. பட் அது எனக்கு சூட் ஆகுமா?
ம். என்னோட ரெக்வயர்மெண்ட்ஸ். இப்போ ஓகே. ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் கோல் வேற. ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லோன்ஸ் இருக்கலாம். ஓகே. ஓகேங்களா? என்னோட லயபிலிட்டி என்ன? என்னோட ஓகே. லோன் என்ன? ஓகே. அதை எப்படி ஷ்ரிங்க் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளோ பண்ணணும்? ஓகே. இப்போ என்னால மந்த்லி ஒரு 10,000 சேவ் பண்ண முடியும் ஓகே. அப்படின்னா, 10,000க்கு அது ஆப்ஷன்ஸ் குடுக்கும். எங்க ஆமா. இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு. ஆமா. ஆனா ஒரு அட்வைசர் கிட்ட கரெக்ட்டான அட்வைசர் கிட்ட நீங்க போனீங்கன்னா, அந்த 10,000 ஒரே இடத்துல பார்க் பண்ணக்கூடாது. ஆ. ஒரு 60% ஒரு 40% கேரண்டீட்ல பண்ணுங்க. ஓகே. ஒரு 40% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுங்க. ஓகே. ஒரு 10% வந்து டெர்ம்ல பண்ணுங்க. இன்னொரு ஓகே. 5% உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பண்ணுங்க. ஓகே. இன்னொரு 5% உங்க அக்கவுண்ட்லயே வச்சுக்கோங்க. ஓ! ஏன்னா எப்ப தேவைப்பட்டாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. இந்த மாரி டைவர்சிஃபை பண்ணி அதுக்கான கரெக்ட்டான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. ஓகே. ஸோ பேசிக்கா ஒரு அட்வைசர் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் கொண்டு வருவாங்க. கரெக்ட். ஒரு ChatGPTயோ, ஒரு AIயோ நம்ம கேட்கறதுக்கு தான் பதில் வருமே தவிர, நம்மளோட என்டையர் ரிக்வயர்மெண்ட்ஸ் அதால ஆப்வியஸா பார்த்துக்க கரெக்ட். முடியாது. அவங்க வந்து ரியலிஸ்டிக்கா பார்த்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? ம். இப்போ வந்து நீங்க 10,000 சேவ் பண்ண முடியும்னு ம். இன்னைக்கு போடுவீங்க. பட் ம். ஃபியூச்சர்ல உங்களோட இன்கம் இன்கிரீஸ் ஆகலாம். ம். ஸோ அப்போ இன்கிரீஸ் ஆகும்போது அதை எப்படி நீங்க டாப் அப் பண்ணணும்? ஓ! ஸோ இந்த மாரி எல்லா ஆப்ஷன்ஸும் கன்சல்டன்ட் சைட்ல இருந்து குடுக்க முடியும். ஓகே. ஓகே. ரொம்ப நன்றி மேடம். எல்லா கேள்விக்குமே ரொம்ப கரெக்ட்டான, கிறிஸ்பான பதில குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இன்னொரு வாட்டி இதே மாரி யூஸ்ஃபுல்லான, புரொடக்டிவான கான்வர்சேஷன் உங்களோட இருக்கணுன்ட்டு நான் விரும்புறேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் கமிங் ஒன்ஸ் தேங்க் அகைன் யூ, மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ வியூவர்ஸ். இன்னைக்கு என்னோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்ன மாரியே உங்களுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் சம்மந்தமா இருந்த நெறைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிருக்குன்ட்டு நம்புறேன். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திப்போம். அண்ட் மறக்காம எங்களோட ஸ்ரீ பேஜ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ கமெண்ட்ஸ் விடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.